தமிழ்நாடு கள் விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த திரு நல்லுசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி ஒதுக்கீடு 42,281 கோடியாக இருக்கிறது. துறை வாரியாக எண்ணெய் வித்துக்களாக இருக்கட்டும் சரி, விதை நெல்லாக இருக்கட்டும் சரி, இதற்கென எந்தெந்த வகையிலான விதைகள் இருக்கோ, பனை விதையாக இருக்கட்டும், நெல் விதையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கு தனி திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் உங்களுடைய பார்வை என்ன? ஐயா, இப்போ பனைக்கு விதை நடவு சொல்லி ஒதுக்கியிருக்காங்க. பனைக்கு ஊக்கம் ஆக்க கொடுக்குறாங்க. அதே நேரத்துல பனையிலிருந்து கள் இறக்குறதுக்கு இந்த அரசு ஏன் தடை வச்சிருக்காங்க? அரசியலமைப்பு சட்டப்படிதானே நீங்க அரசமை அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான கள் இறக்குவதும் பருகுவதும். அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் an office as a chief minister of Tamil Nadu? உலகத்துல எந்த நாட்டுல கல்லுக்கு தடை இருக்குது, எந்த மாநிலத்தில் இருக்குது? நீங்க கலப்படத்தை காரணம் காட்டி கல்லுக்கு தடை வச்சீங்க. அண்டை மாநிலங்கள்ல உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது, அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? இதுக்கு என்ன பதில்? இரண்டாவது, நீண்ட கால கோரிக்கை கள் இறக்குவதற்கு அனுமதி கொடுக்கணும்ன்றது. ஒட்டுமொத்தமா அந்த வேளாண்மை துறையில என்ன பாக்குறீங்க? பணவதை நட சொல்றாங்க. பனைக்கு எதிர்காலம் இல்ல, இப்ப களச்செடியா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக அதுக்கு எதிர்காலம் இருக்கணும்னா கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கணும். இது எப்படி இருக்குதுன்னா, நீ திருமணம் செஞ்சுக்கலாம், தடை கிடையாது. அதே நேரத்துல சாந்தி முகூர்த்தம் செய்யக்கூடாது, நடத்தக்கூடாதுன்னா என்ன நியாயம்? அந்த மாதிரி இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த நிதிநிலை அறிக்கையை பொறுத்தளவுல எங்களுடைய ஆட்டை அடிச்சு எங்களுக்கே விருந்து போட்ட மாதிரி இருக்குது. போன நிதிநிலை அறிக்கையில 38,000 கோடி, இப்போ 42,000 கோடி. இந்த டாஸ்மாக் மூலமா அரசுக்கு ஆண்டு வருமானம் 44,000 கோடி. கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட் அது ஒரே தொகை. அந்த மது தயாரிப்புக்கான மூலப்பொருள் எது? மொலாசிஸ். மொலாசிஸ் கரும்புல இருந்து கிடைக்குது. கரும்பு விவசாயிகள் பயிர் பண்றாங்க. பயிர் பண்ற கரும்பை சர்க்கரை ஆலை கொடுக்குறாங்க. கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை 1966 படி கரும்புல இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் பணம் கொடுக்கறாங்க. உபப்பொருட்கள் மொலாசஸ், பக்காஸ், பிரஸ்மட் இதுக்கு பணம் கொடுக்கறது இல்ல. அரசால் நியமிக்கப்பட்ட பர்காதா கமிஷன் என்ன சொல்லுச்சு? விவசாயிகளுக்கு உபப்பொருளுக்கு உண்டான தொகையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. இது வரல கொடுத்தீங்களா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு காட்சியில மாற்றம் இல்லையே. இந்த 42,000 கோடிங்கிறது எங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லையா? ஆக இத பத்தி ஏதாச்சும் ஒரு வாய் திறந்திருக்காங்களா? ரெண்டாவது இந்த தேர்தல் அறிக்கையில திராவிட முன்னேற்ற கழகம் பங்கீட்டு கடைகள்ல பாமாயிலுக்கு பதிலா தேங்கெண்ணெய் போன்ற பிற தாவர எண்ணெயை நாங்க தமிழ்நாட்டில் விளையக்கூடிய எண்ணெயை நாங்க சந்தப்படுத்துவோம் சொன்னாங்களே, இதுவரையில அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாங்களா? விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அந்த போராட்டத்தை கண்டுக்கவே இல்லையே. இப்படி விவசாயிகளுடைய விரோத போக்கிலேயே நீங்க தொடர்ந்து இருந்துட்டு இருக்கீங்க. விவசாயத்தை தொடர்ந்து புறக்கணிச்சா என்ன ஆகும்? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இது மணிமேகலை பதிவு. ஆக சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. ஆக 65% மக்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்களாக இருக்காங்க. ஆனா மொத்த பட்ஜெட் ஒதுக்கீட்டுல இந்த 42,000 கோடிங்கிறது எவ்வளவு சதவீதம்? ஆக முன்னுரிமை கொடுக்க வேண்டாமா? ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாமா? முதன்மை தொழில் இல்லையா? நன்றி திரு நல்லுசாமி. இன்னும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும். இந்த 42,000 கோடி பத்தாது அப்படின்ற கோரிக்கை விடுத்திருக்கீங்க. இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.